ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில் திரும்ப பாஜக ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிருக்கு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வருகின்ற 23ஆம் தேதியோடு ஆட்சி காலம் முடியுது. அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா திரும்ப தேர்தல் நடத்தி புதிய ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கட்டமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்துச்சு. இதில் 70 சட்டசபை தொகுதிகள் டெல்லியில் இருக்குது. தற்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தான் ஆட்சியில் வந்திருக்காங்க. 2013 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆம் ஆத்மி கட்சி தான் தொடர்ந்து ஆட்சி அமைச்சு வந்துட்டுருக்காங்க. பாஜக மற்றும் காங்கிரஸ் 2 கட்சியுமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் எப்படியாச்சும் ஆட்சியை திரும்ப பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீவிரமாக முனைப்பு காட்டி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நடந்து முடிந்த தேர்தலில் மும்முனை போட்டி இருக்குது. ஒரு புறம் ஆம் ஆத்மி, இன்னொரு புறம் ஆம் ஆத்மிக்கு வலிமையான டஃப் கொடுக்குற மாதிரி பாஜக வந்திருக்காங்க. காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்தளவுக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் ஒரு மும்முனை போட்டியில் ஒரு பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருந்து வந்துட்டுருக்காங்க. மொத்தமாக 70 தொகுதி, அதில் 699 பேர் பார்த்தீங்கன்னா போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இதில் டெல்லியில் முதல்வராக இருக்கக்கூடிய அதிஷி பார்த்தீங்கன்னா கல்காஜி அப்படிங்கிற ஒரு தொகுதியில் போட்டிட்டாங்க. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி தொகுதியில் போட்டிட்டார். இப்போ இதில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா பர்வேஷ் சர்மா அப்படிங்கிறவரும், காங்கிரஸ் சார்பில் சந்தீப் தீட்சித் அப்படிங்கிறவங்களும் போட்டிட்டாங்க. இப்போ இதில் பர்வேஷ் சர்மா மற்றும் சந்தீப் தீட்சித், அதாவது பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட 2 பேருமே முன்னாள் முதல்வருடைய பையன்கள் ஆவாங்க. இதில் சந்தீப் தீட்சித்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் நீண்ட காலமாக முதல்வராக இருந்த ஷீலா தீட்சித்துடைய பையன் தான் இவர். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிருக்கு. அதில் அதிகமாக ஒரு 6 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது பிரதமர் மோடி ஏதாச்சும் ஒரு ஆன்மீக தலத்துக்கு நேரத்தை அங்கே போயிட்டு நேரத்தை செலவிடுவார். கடந்த முறை கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். இந்த முறை டெல்லி தேர்தல் வாக்குப்பதிவு சமயத்தில் திரிவேணி முக்கூடல் சங்கமத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீராடினார். இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 வருஷத்துக்கு பிறகு டெல்லியை பாஜக கைப்பற்றும் அப்படின்னு 6 நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாணக்யா ஸ்ட்ராட்டஜி, ஜேவிசி, போல் டைரி, பி மார்க், பீப்புள்ஸ் இன்சைட், பீப்புள்ஸ் ப்ளஸ், இந்த 6 நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா பாஜக தான் ஆட்சியை கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 39லேருந்து 40 இடங்களை பாஜக கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி இந்த 6 நிறுவனங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த 6 நிறுவனம் எப்படி சொல்ல போக, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பிரிசைட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டும் ஆம் ஆத்மி கட்சி திரும்ப அமோகமாக டெல்லியில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 46லேருந்து 52 இடங்களை பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி திரும்ப கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி பிரிசைட் அப்படிங்கிற நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் மேட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்களுடைய கருத்து கணிப்பை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொங்கும் சட்டப்பேரவை அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கணிப்பின்படி கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சி 32லேருந்து 37 இடங்களை கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் 35லேருந்து 40 இடங்களை கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பிராண்ட் சொல்லியிருக்காங்க. கடந்த ஒரு 2 முறையாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஆம் ஆத்மி அமோகமாக ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான ஊழல் குற்றச்சாட்டு இந்த தேர்தலில் அப்படியே பிரதிபலிச்சிருக்கு. அதனால தான் மக்கள் ஆம் ஆத்மி கட்சி புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிருக்கு. கடந்த தேர்தல்கள் எடுத்துக்கிட்டோன்னா 2015 ஆம் ஆத்மி 67 இடங்களை கைப்பற்றினாங்க. 2020 62 இடங்களை கைப்பற்றினாங்க. ஆனால் இப்போ வெளியாயிருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி பார்த்தோன்னா 30-35க்கு மேலே அதுவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. நன்றி.